வணக்கம். நான் தமிழன்பன். கடந்த 2-3 வாரங்களாக தமிழ்நாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்மிடமிருந்து நயா பைசா குறைவில்லாமல் வரியாக பெருந்தொகையை பெற்றுக்கொள்ளும் ஒன்றிய அரசு நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி பகிர்வை, வரி பகிர்வை தருவதில்லை. அதிலும் மிக கொடூரமான முறையில் தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பையே சீரழிக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கல்வி நிதி ஒதுக்கப்படும் என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள். இதனால் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம், பள்ளி நிர்வாகம் என்று ஏகப்பட்ட சிக்கல்களில் தமிழ்நாடு அரசு சிக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் மாணவர்கள் கல்வி கற்பதற்கே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இச்செயலை கொஞ்சமும் கூச்சமின்றி செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. புதிய கல்விக் கொள்கையினுடைய தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று தமிழ்நாடு பாஜகவினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அவர்கள் கையெழுத்து இயக்கமெல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடி கையெழுத்து வாங்கி பிரதமர் மோடியிடம் சமர்ப்பிப்போம் என்று தெருவில் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் தெருக்களில் அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ பெரும் எதிர்ப்பு தான். பள்ளி விட்டு செல்லும் குழந்தைகளுக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்கும் முயற்சியெல்லாம் ஈடுபட்டார்கள். அதையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கடுமையாக எச்சரித்ததன் விளைவு அவர்களுக்கு கையெழுத்து போட ஆள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கையெழுத்து வாங்கும் இடத்தில் இருக்கும் தமிழ்நாடு பிஜேபியினரே இந்த கருத்தை முழுமையாக ஏற்கின்றனரா என்றால் இல்லை. தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இருமொழி கொள்கையே முழுமையாக செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னொரு மொழியை கொண்டு வந்து அரசு பள்ளிகளில் இன்னொரு மொழியை கற்பித்தாக வேண்டும் என்று பிஜேபியினர் முழங்கிக் கொண்டிருப்பதுதான் அபத்தமான செயலாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு என்பது காலங்காலமாக சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. 1937ஆம் ஆண்டு அன்றைய ராஜாஜி அவர்கள் இந்தி திணிப்பை கொண்டு வந்த போது மிக கடும் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எழுந்தது. நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அத்தனையும் நடந்து அதை அப்பொழுது முறியடித்தார்கள். அதன் பின்பு 1965ஆம் ஆண்டு ஒரு முறை அது நடந்தது. அப்பொழுதும் தமிழ்நாடு எங்கும் பெரிய கொந்தளிப்பு, ஆர்ப்பாட்டங்கள், உயிரிழப்புகள், உயிரீகங்கள் எல்லாம் நடந்து அதுவும் முறியடிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த 2 முறையில் அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழி, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பும் வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்றார்கள். இப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியை விரும்பவில்லை. ஆனால் கட்டாயமாக திணித்தே தீருவேன் என்று சொல்கிறார்கள். இந்தியை திணிப்பதற்காக அவர்கள் தமிழ்நாட்டின் சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருப்பதால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சட்டம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதை அப்படியே இங்கு அமல்படுத்த வேண்டும் என்று நமக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அண்டை நாட்டான இலங்கையில் தனிச்சிங்கள சட்டம் வந்த பிறகுதான் தனித்தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையே வெகுமக்கள் மயமாகி பெரும் போராட்டம் நடந்து ஓய்ந்ததெல்லாம் நாம் அறிவோம். அதற்கு தொடக்க புள்ளியாக இருந்ததே இந்த மொழி சிக்கல் தான். தனிச்சிங்கள சட்டம் என்று அவர்கள் கொண்டு வந்ததன் விளைவுதான் அங்கு தனிநாடு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்தது. இங்கும் மீண்டும் இம்முறை இந்தியை கொண்டு வந்து, இவ்வளவு விழிப்புணர்வு உள்ள காலத்திலும் இந்தியை கொண்டு வந்து திணிக்கணும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதில் அவர்களுக்கு படுதோல்வி கிடைத்திருக்கிறது. படுதோல்வி என்றால் 1937, 65 ஆகிய ஆண்டுகளில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை கொண்டு வந்த போது, அல்லது ஒன்றியத்தை ஆளுகிற கட்சிகள் இந்தி திணிப்பை கொண்டு வந்த போது, தமிழ்நாட்டு மக்களில் ஒரு பகுதியினரே, ஏன் நாம் இன்னொரு மொழி படித்தால் என்ன தவறு, இன்னொரு மொழிக்கு எதிராக நாம் இருக்கலாமா, ஒருவர் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் தானே, சிறு வயதிலேயே அவர்களுக்கு 2-3 மொழிகள் கற்றுக் கொடுத்தால் என்ன தவறு என்கிற வாதங்களை
தமிழ்நாட்டு மக்களில் ஒரு பகுதியினரே வைத்தார்கள். அரசியல் கட்சிகளை விடுங்கள், அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேவைக்கேற்ப பேசுவார்கள். இன்றைக்கு சரி என்பார்கள், நாளைக்கு தவறு என்பார்கள். இன்றைக்கு தவறு என்பதை நாளைக்கு சரி என்பார்கள். அது வேறு. அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேவைக்கேற்ப பேசுவார்கள். ஆனால் மக்கள் மனநிலை என்பது, ஒரு மொழியை கற்பதில் என்ன தவறு இருக்கிறது, ஏன் இந்த திமுக காரர்கள் இந்தி கற்பதை எதிர்க்கிறார்கள், தடுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் திமுகவினர் தங்களுடைய குழந்தைகளை இந்தி படிக்க வைத்து அவர்கள் மட்டும் வெற்றிகரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை படிக்க விடாமல் தடுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கப்பட்டன. இது எல்லாம் பழங்கதை. இந்த முறை இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பான போராட்டத்தில் அப்படியான எதிர்குரல்களை எங்குமே கேட்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன? முந்தைய போராட்டங்களின் போது தமிழ்நாட்டு மக்கள் இந்தி கற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே ஏதாவது நல்லது நடந்துவிடும், நமக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், இந்தியாவில் 4 இந்தி பேசும் மாநிலங்கள் இருக்கின்றன, தலைநகர் டெல்லியில் நமக்கு உயரிய பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே இந்தி படித்தால் வேலை வாய்ப்பு, பதவி, பவிசு எல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்தி ஒன்றுக்குமே ஆகாது என்பதை தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கிறது. அதை எப்படி புரிந்து கொண்டார்கள்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் வயல் வேலை உட்பட கட்டிட வேலையிலிருந்து கழிவறை சுத்தம் செய்யும் வேலையிலிருந்து எல்லா இடங்களிலும் இந்திக்காரர்கள் நிரம்பி வழிகிறார்கள். அவர்கள் எல்லாம் கூலி வேலைக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு. அதுவும் ஒரு தமிழ்நாட்டு தொழிலாளி 1000 ரூபாய் சம்பளம் கேட்கிற இடத்தில் நாங்கள் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் என்று முன்வந்து அவர்கள் கடும் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான உடல் உழைப்பு தொழிலில் நிரம்பி வழிவது வடக்கன்கள் என்று சொல்லப்படும் இந்திக்காரர்கள் தான், இந்திக்கார இளைஞர்கள் தான். நீங்கள் தொடர்வண்டி நிலையத்தில் சென்று பார்த்தால் கூட்டமாக இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை தொலைவிலிருந்து பார்த்தால் கோபமாகவும், அருகிலிருந்து பார்த்தால் பாவமாகவும் இருக்கிறது. ஒன்றுக்கும் வழி இல்லாமல் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுகிறது. அவரிடம் பேசி பார்த்தால், இங்கு ஒரு தமிழ் தொழிலாளி 800 ரூபாய் 1000 ரூபாய் என்று கேட்கிற சம்பளத்தில் 300 ரூபாய்க்கு வேலை செய்கிறார்களே என்பதை பற்றி கேட்டால் அவர்களுக்கு அங்கே 30 ரூபாயே பெரிதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் 50 ரூபாய் கிடைப்பதை பெரிதாக இருக்கிற ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அவர் ஒரு நாளில் 100 ரூபாய் செலவு செய்தால், 100 ரூபாய் சேமித்து ஊருக்கு அனுப்பினால் அந்த ஊரில் அந்த மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த இளைஞர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசி பார்த்தால் அவருடைய வாழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி அந்த இளைஞர்களுடைய தாய்மொழியே இந்தி தான், இந்தியில் படித்தவர்கள் தான். படிக்காதவர்கள் வேறு, இந்தியில் படித்தவர்கள், அவர்களுக்கு பள்ளி கல்வி கல்லூரி கல்வி முடித்தவர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் இந்தியில் படித்தவர்கள் தான். அப்படி இந்தி படித்தவர்களே இங்கு கூலி வேலைக்கு வாழ்ந்து கொண்டு அலைந்து கொண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது, இங்கு உள்ளவர்களை இந்தி படித்தால் உங்களுக்கு அது கிடைத்துவிடும், இது கிடைத்துவிடும், சொர்க்கம் கிடைத்துவிடும் என்றெல்லாம் பேசுவதை யாரும் நம்ப தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இந்த கொள்கை வலிந்து ஒரு கட்டாயத்துக்காக பேசிக்கொண்டிருக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடைய குடும்பத்தில் யார் இந்தி படிக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கும் இந்தி படிப்பது போல் தெரியவில்லை. அதே போல இந்தி படித்தால் திமுக காரர்கள் மட்டும் இந்தி படித்து பெரிய பதவி சுகங்களை பெற்றுக்கொண்டார்கள், பெரிய பொறுப்புகளை பெற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு வாதமாக பணக்காரர்கள் மட்டும் இந்தி படித்து பெரிய சுகங்களை பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். திமுக காரர்களாகட்டும் பணக்காரர்களாகட்டும் இந்தி படித்ததால் இவர் இந்த பொறுப்புக்கு போனார். அண்மையில் கூட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆங்கிலம் படித்ததால் ஒரு தமிழர் கூகுளுடைய CEO ஆக முடிந்தது என்று பேசினார். அதுபோல ஒரே ஒருவரை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இவர் இந்தி படித்ததால் இந்த பொறுப்புக்கு வந்தார், இவர் இந்தி படித்ததால் இவ்வளவு சிறப்புகளை பெற்றார், இந்தி படிக்காமல் இருந்திருந்தார் இதெல்லாம் இல்லாமல் போயிருக்கும் என்று ஒருவரை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இங்கு இருக்கிறது. இந்தியால் எந்த பலனும் இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இப்பொழுது இருக்கிறது. அதுக்கு என்ன, சாதாரணமாக மக்களே பள்ளிகளில் படிக்கிற பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு சென்று பெற்றோர்களிடம் பேசினால் கூட தெரிகிறது, இந்தியாவில் என்ன பலன் இருக்கிறது,
வேறு ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக் கொடுத்தால் கூட போதும். நமக்கு தாய்மொழி தமிழ், தாய்மொழியில் சிந்திப்பதற்கு தாய்மொழி கல்வி அவசியம். உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு அண்டை மாநிலத்திலிருந்து அமெரிக்கா வரை தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் போதும். அதை நம் பிள்ளைகள் படிக்கிறார்கள். இன்று உலகம் முழுவதும் கோலோச்சுகிறார்கள். இன்னொரு மொழியை எதற்கு அந்த சுமையை மாணவர்கள் மேல் சுமத்த வேண்டும்? ஏற்கனவே இன்றைய கல்வி முறையில் ஏகப்பட்ட சுமைகள் இருக்கிறது மாணவர்களுக்கு. இந்தி என்ற இன்னொரு மொழியை வேறு என்று கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்கிற கேள்வியை சாதாரண பொதுமக்கள் கேட்கிறார்கள். அதனால் இம்முறை பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற பெரிய அவமானம் என்னவென்றால், முன்பெல்லாம் போன இந்தி போராட்டங்களில் எல்லாம் இந்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சிலராவது வெகு வேகமாக ஆக்ரோஷமாக இந்திக்கு வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இந்திக்கு ஆதரவாக பேச தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. தமிழ்நாடு பாஜகவினர் மட்டும், அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அந்த பாஜக தொண்டர் குடும்பத்தில் கூட இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்தி என்கிற இன்னொரு மொழியை காட்டிலும் வேறு ஏதாவது ஒரு தொழில் கல்வி கற்றுக் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தொழில் பயிற்சி, கலை பயிற்சி, நடனம், பாட்டு, இசை பயிற்சி இது போன்று ஏதாவது கொடுக்கலாமே ஒழிய எதற்கு இந்தி என்கிற கேள்வியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்க ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு கேட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றி வைத்த இந்த தீப்பந்தம் இன்று அண்டை மாநிலங்களுக்கும் பரவி தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து பஞ்சாப், மேற்கு வங்காளம் போன்ற வட மாநிலங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இம்முறை ஒன்றிய அரசு என்னென்னவோ திட்டங்கள் தீட்டுகிறது. தொகுதி மறுவரையறை செய்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெரிதாக்கிவிட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில மக்களின் வாக்கு இல்லாமலேயே அவர்கள் ஒட்டுமொத்த ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்கிற திட்டத்தோடெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்தாலும் இந்த இடத்தில் ஒட்டுமொத்த மக்களும், அதாவது கட்சி பாகுபாடின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒன்றிய அரசு நீடித்து நிலைக்கும். இல்லை என்றால் ஒன்றிய அரசுக்கு பேராபத்து நிகழும். அது எப்படி நிகழும் என்பதெல்லாம் போக போக நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.